இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் அருகே தோட்டத்து கிணற்றில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முறையற்ற உறவு காரணமாக கணவனை கொன்ற மனைவி உள்ளிட்டோரை கைது செய்திருக்கிறார்கள். போலீசார் நடத்திய இந்த விசாரணையில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பின்னர் அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசியது தெரிய வந்திருக்கிறது. திண்டுக்கல் அருகே சென்னமநாயக்கம்பட்டி பகுதியில் கணேசன் என்பவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் உடல் கை கால்கள் கட்டப்பட்டு வாயை துணியால் கட்டி படுகொலை செய்யப்பட்டு அழுகி போன நிலைமையில் மிதந்தது. இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலைமையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி அவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். மீட்கப்பட்ட சடலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டது. அந்த உடற்கூறு ஆய்வில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பிறகு அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. அதனையடுத்து கொலை வழக்காக மாற்றிய போலீசார் தாடிக்கொம்பு, வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் பூத்தாம்பட்டியை சேர்ந்த ஜோதிமணி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேடசந்தூரை சேர்ந்த கோமதி உள்ளிட்டோர் ஜோதிமணியின் உடலை கிணற்றில் வீசியதை கண்டறிந்தனர். இதனையடுத்து கோமதியை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பூந்தாம்பட்டியை சேர்ந்த ஜோதிமணிக்கும் வேடசந்தூரை சேர்ந்த முருகனுடைய மனைவி கோமதிக்கும் முறையற்ற உறவு இருந்திருக்கிறது. 2 பேரும் நீண்ட நாட்களாக தனிமையில் சந்தித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கோமதிக்கு ஸ்டாலின் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஜோதிமணி கோமதியை கண்டித்துள்ளார். மேலும் ஸ்டாலினுடன் பேசக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கோமதி ஸ்டாலினை வரவழைத்து ஜோதிமணியின் கதையை முடிக்க திட்டமிட்டிருக்கிறார். சம்பவத்தன்று கோமதியின் வீட்டுக்கு ஜோதிமணி வந்தபோது கோமதி மற்றும் ஸ்டாலின் அவருடைய உறவினர்களான நீலா, நடராஜன், ஆரோக்கியசாமி, குட்டி ஆகியோர் உளுத்தங்கஞ்சியில் 4 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே மறுபடியும் காப்பியில் 4 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சிறிது நேரத்தில் ஜோதிமணி மயக்கமடைந்த நிலைமையில் இவர்கள் ஜோதிமணியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு கை கால்கள் வாயை கட்டி உடலை சென்னமநாயக்கம்பட்டி கிணற்றில் வீசி சென்றனர். முதல் கட்ட விசாரணையில் மேற்கண்ட தகவல் எல்லாம் தெரியவந்ததைத் தொடர்ந்து கோமதி, நடராஜன், அவருடைய மனைவி நீலா, ஸ்டாலின், ஆரோக்கியசாமி, குட்டி ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.